ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஆர்சிபி அணி எதிரான எங்கள் தோல்விக்கு இதுதாங்க காரணம். கண்டிப்பாக ரொம்பவே வருத்தமாக இருக்குது. எங்கள் தோல்விக்கு இந்த 2 பேர் தாங்க காரணம். கண்டிப்பாக அடுத்த போட்டியில் எங்கள் டீம் சேஞ்சஸ் பண்ணால் மட்டும்தாங்க வெற்றி பெற முடியும். ரொம்ப கவலையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தோல்விக்கு அப்புறம் பத்திரிகையாளர் சந்திப்பில் சிஎஸ்கே அணியின் கேப்டன் ஸ்டீஃபன் ஃப்ளமிங் பார்த்தீங்கன்னா ஓப்பனாக பேசியிருக்காரு. டீமை குறித்தும் தோல்வி குறித்து சில பல காரணங்கள் கூறியிருக்காரு. அவர் என்ன பேசினார், ஏது பேசினார் சொல்லிட்டு வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, நேற்று பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே அணி ஒரு படு தோல்வி அடைஞ்சாங்கன்னு சொல்லாங்க. 50 ரன் வித்தியாசத்தில் ஆர்சிபி அணி வெற்றி பெற்றாங்க. அந்த சிஎஸ்கே தோல்வி குறித்து சிஎஸ்கே தலைமை பயிற்சியாளர் ஃப்ளமிங் என்ன சொன்னாருன்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக எங்கள் தோல்விக்கு காரணம் ஃபீல்டிங் தான் சொல்லுவேன். கேட்ச் நிறைய ட்ராப் பண்ணாங்க. அந்த கேட்ச் தான் எப்போவுமே கேட்ச் விட்டாலே மேட்ச் விட்ட மாரி நான் நினைப்பேன். அந்த கேட்ச்லாம் விட்டனால தான் எங்கள் தோல்விக்கு காரணம். அந்த பிச்சு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 160 ரன் மட்டும்தான் சேஸ் பண்ண முடியும். அந்தளவுக்கு தான் பிச்சு குவாலிட்டி இருக்குது. கண்டிப்பாக நாங்கள் அதுக்குள்ளே தான் எதிர்பார்த்தோம். ஆனால் 20-30 ரன் எக்ஸ்ட்ரா போயிடுச்சு. அந்த 20-30 ரன் தான் லாஸ்ட்டில் எங்களால் அடிக்க முடியாமல் போச்சு. ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. கண்டிப்பாக எங்களோட ஃபீல்டிங் இம்ப்ரூவ்மெண்ட் செய்யணும். அதே போல் பேட்டிங் ஆர்டரில் கொஞ்சம் ஆல்டேஷன் பண்ணி ஆகணுங்க. ஏன்னா அந்தளவுக்கு சொல்கிறதுக்கு பேட்டிங்கில் இப்போ இருக்கிற ஃபார்மில் யாருமே கிடையாது. ஆர்சிபி அணி நல்லா பந்து வீச்சினாங்க. பட்டிதர் நல்ல கேப்டன்ஷிப் பண்ணார். என்னோடய வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். கண்டிப்பாக இது எங்களுக்கு ஒரு பாடம். அடுத்தடுத்த போட்டியில் நாங்கள் நல்லா பண்ணால் மட்டும்தான் பிளே ஆஃப்ஸுக்கு போக முடியும். அதனால் அடுத்தடுத்த போட்டியில் எங்களோட ஃபீல்டிங்கும் எங்களோட பேட்டிங்லாம் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் கண்டிப்பாக நாங்கள் பண்ணியே தீருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃப்ளமிங் பார்த்திங்கன்னா பேசியிருக்காருங்க. கரெக்டுங்க. அந்த பட்டிதர் ஆர்சிபி அணி கேப்டன் ரஜித் பட்டிதர் கேட்சு திணி கேட்சிங்க விட்டாங்க. எப்பா, நம்ம திருப்பாத்தி ஒரு கேட்ச் விட்டார், தீபக் ஹுட்டா ஒரு கேட்ச் விட்டார், கலீல் அகமது கேட்ச் விட்டார். கலீல் அகமது பிடிச்சிருக்கலாங்க. திருப்பாத்தி தோனா கொஞ்சம் ரிஸ்க்குங்க. மற்றபடி அந்த கலீல் அகமது தான், அதுவும் தீபக் ஹுட்டா அது கை மேலே வருதுங்க. அந்த கேட்ச் விட்டு எப்பா ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சுங்க. கண்டிப்பாக ஆர்சிபி அணி நல்ல ஒரு பேட்டிங் டிஸ்பிளே பண்ணாங்க. இருந்தாலும் நம்ம சிஎஸ்கே ஒஸ்ட்டான ஃபீல்டிங் பண்ணாங்கன்னு சொல்லாங்க. போலிங் கூட கொஞ்சம் ஓகே தாங்க. லாஸ்ட்லலாம் செம்மையாக கம்பேக் கொடுத்தாங்க. அப்போட சாம் கரண்ட் லாஸ்ட்டில் ஒரு 3-6 போச்சு. எல்லாம் ஓகே தான். இருந்தாலும் ஒரு 20-30 ரன் எக்ஸ்ட்ரா நம்ம கொடுத்துருக்குன்னு சொல்லலாம். அதுக்குள்ளவே முடிச்சிருக்கணும். பட் முடிஞ்சு போச்சு. கண்டிப்பாக இந்த டீம் வச்சிங்களாம் கோப்பை அடிக்க முடியாதுங்க. ஏன்னா எப்படி சொல்கிறது, பேட்டிங் சுத்தமாக இல்லை. ருத்ராஜ் கெய்க்வாடும் ரச்சின் ரவீந்திரன் ஆடினா மட்டும்தான் ஸ்கோர். அந்த மாதிரி பேட்டிங் லைனப் இருக்குது. ஏன்னா திருப்பாத்தி தீபக் ஹுட்டாலாம் எதுக்கு தான் டீமில் இருக்காருன்னு தெரியல. நிறைய பேர் இப்போது முன்னாள் கேதர் ஜாதவ் டீமில் விட்டு போனார். அதுக்கு பதில் இவங்க 2 பேர் வந்துட்டாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. பட் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குங்க சிஎஸ்கே பார்க்கறதுக்கு. பேட்டிங் ஆட்டு தலை தோனி தரிசனம் கிடச்சிச்சிங்க. என்ன அடிங்க, 43 வயசில் வந்து இதுமாரி இந்த ஐபிஎல் வந்து பெரிய லீக். இந்தமாரி லீக்கில் 43 வயசுலேயே ஆடுறாரு பாருங்க. வெறும் 16 பால் 30 ரன் அடிச்சா இருப்பாருங்க. என்ன அடிங்க அவர் அடிச்சது. எப்பா, கண்டிப்பாக ரொம்ப பார்க்க மகிழ்ச்சியாக இருக்குங்க சிஎஸ்கேவை. நீங்கள் சொல்லுங்கள், சிஎஸ்கே தோல்விக்கு என்ன காரணம், ஆர்சிபி வெற்றி பெற்றது குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்டில் கொஞ்சம் சொல்லுங்கள். இது போன்ற ஸ்போர்ட்ஸ் யூஸாக தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைபர் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காம சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.